சொத்தை நாம எப்படி அனுபவிக்க முடியும்? ராணியம்மா குறுக்க வர மாட்டாளா? நீ கேட்கலாம். வாழ்ந்தாதானே ராணியம்மா குறுக்க வருவா? வச்சு கொளுத்திருவோம். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருமா? இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்காருன்னே புரியலையம்மா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க. அவர் கேட்குற மாதிரி இல்ல. ஆன்மீகத்துல போனாதான் அவர் மனசு நிம்மதியடைன்னு நினைக்கிறார் போல இருக்கு. இதுக்குள்ள எதுக்குங்க அவர் போனோம்? நீங்க சொல்லி பாருங்க. நீங்க சொன்னா கண்டிப்பா அவர் கேட்பாரு. அப்பா, கணக்கு பிள்ளை வந்து எல்லாம் சொன்னாரு. ஏன்பா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? எங்க எல்லாரையும் ஒரேடியா உதறிட்டு கண்காணாத இடத்துக்கு போற அளவுக்கு அப்படி என்னப்பா நடந்துருச்சு? ஏன்பா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? ஆமா மாமா, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடணும்னு நீங்க தானே மாமா அடிக்கடி சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றீங்க? நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுனால எங்க மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. திடீர்னு எடுத்த முடிவு இல்லம்மா இது. ரொம்ப நாளா யோசித்து எடுத்த முடிவு. எல்லா மனுஷனும் அவனுடைய கடைசி காலத்துல நிம்மதியா வாழணும்னு தான் ஆசைப்படுவான். வீட்டில் இல்லாத நிம்மதியும் அமைதியும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு தோணும் போது அந்த இடத்துக்கு போறது தப்பு இல்லம்மா. அப்பா, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் எதுவுமே முடிஞ்சு போகலப்பா. நான் இருக்கேன், உங்களுக்கு வரப்போற பேர பிள்ளைங்க இருக்காங்க. எங்க எல்லாராலையும் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களாப்பா? ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறான். நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறது ஒரு வயசு. நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும், நல்ல குழந்தைங்க பிறக்கணும்னு நினைக்கிறது ஒரு வயசு. நல்லா சம்பாதிக்கணும், பேரும் புகழோட வாழணும்னு நினைக்கிறது ஒரு வயசு. இதுல எதுவுமே நிலையானதில்லை. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கு. அது என்னான்னு தேடி அலையிறது ஒரு வயசு. இப்போ எனக்கு அந்த வயசு, அதாவது துறவு வயசு. உறவுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ துறவிலே அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நம்மளை தேடி வரும்போது நாம ரொம்ப பெரியவங்கன்னு நினைக்கிறோம். ஆனா நாம கடவுளை தேடி போகும்போது இந்த உலகத்துல நாம எவ்வளவு சின்னவங்கன்னு தெரியுது. இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. எதிர்காலத்துல உனக்கு 4-5 குழந்தைகள் பிறந்து அன்னைக்குன்ன சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இதனுடைய உண்மையை புரிய வைக்கும். அப்போ நீயே புரிஞ்சுப்ப. நான் வர்றேன்ப்பா. நல்லா இருங்க. இருதரப்பு வாதங்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சாட்சிகளின் சாட்சியங்களையும் கொலை நடந்த இடத்தில் கிடைத்த ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும்போது கர்ப்பிணி பெண் வசந்தியை திட்டமிட்டே கிரி கொலை செய்துள்ளார் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபணமாகிறது. கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் வசந்தியை கொலை செய்துள்ளார். எனவே குற்றவாளி கிரிக்கு ஈபிகோ 302வது செக்ஷன் படி இந்த கோர்ட் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. என்னப்பா
என்னாச்சு? அப்பா, கிரிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கப்பா. அவங்க கொடுத்தாங்க, நீங்க வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அப்படியே உங்க கையால ஒரு வெள்ளை புடவை வாங்கி ராணி கிட்ட கொடுத்துட்டு வாங்க. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்பா, நேர்மையா நடந்துக்கணும், உண்மையே பேசணும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தபடி உங்களுக்கு ஒரு நல்ல மகனா இருந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன்ப்பா. ஆனா தங்கச்சி பேர்ல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும் ஒரு அண்ணனா இருந்து அவ வாழ்க்கையை என்னால காப்பாற்ற முடியலப்பா, முடியல. சோமு, உன் தங்கச்சிக்காக நீ இப்பதாப்பா அழ ஆரம்பிச்சிருக்கிற. என் மகளுக்காக நான் எப்போவோ அழ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நீ தண்டனை வாங்கி கொடுத்தது உன் தங்கச்சிக்கு இல்லப்பா, ஒரு கொலைகாரனுக்கு. என் மகளுடைய வாழ்க்கையை பறி கொடுத்து ஒரு கொலைகாரனை இந்த ஊருக்கு காட்டி கொடுக்கணும்னு விதி இருந்தா அது யாரால மாத்த முடியும்? அவனை உயிரோடு விட்டிருந்தா உன் தங்கச்சி மாதிரி எத்தனையோ பெண்களை பாழாக்கி இருப்பான். நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல, பெரிய தியாகம். அதை பத்தி நீ சந்தோஷப்படு. மாமா, 1000 தான் காரணம் சொன்னாலும் ராணியோட சாபம் நம்மள யாரையும் சும்மா விடாது மாமா. இதுல சாபம் விமோசனம் இதுல எல்லாம் அர்த்தம் இல்லம்மா. இல்ல மாமா, என் வீட்டுக்கார கிரி தான் கொலை பண்ணார்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ராணி துப்பாக்கி எடுத்துட்டு இவரை சுட வந்துட்டா. இன்னைக்கு கிரிக்கு தூக்கு தண்டனைன்னு தெரிஞ்சா அவ எதையும் செய்ய துணிவா மாமா. இனிமே என் கழுத்துல தாலி நிலைக்கிறதும் நிலைக்காம போறதும் உங்க கையில தான் மாமா இருக்கு. உங்க ஒருத்தருக்கு தான் ராணி கட்டுப்படுவா. எனக்காக ராணியை தயவு செய்து போய் பாருங்க மாமா. இத பாருமா, என் மகனுக்கு, அதாவது உன் புருஷனுக்கு நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் வராதுமா. தைரியமாயிரு. அம்மா, என்னாச்சு முருகா? அம்மா, கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்கம்மா. நம்ம கிரி ஐயாவுக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு. அம்மா, ஐயோ, அம்மா, என்னம்மா? என்னமாச்சு? என்னடா ராணி? ஏய் முருகா, என்னடா ஆச்சு? பாட்டி, நம்ம கிரி ஐயாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க பாட்டி. ஆ? தூக்கு தண்டனையா? ஐயோ ராணி, உங்க கதி இப்படி ஆகணும், நான் என்ன செய்வேன்? ஐயோ, ஏண்டா உண்மையிலே கிரிக்கு தூக்கு தண்டனையா? ஐயோ, உங்க அண்ணன் உன் புருஷனை பலி கொடுத்துட்டானே. உன்னை விதவ குளத்துல பாக்குறதுக்கா நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டேன். வாய் வயிறுமா இருக்கிற உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. அவங்க பணத்தாசைக்கு உன் புருஷன் உயிர் தானே கிடைச்சது. பாவி, உங்க அண்ணன் உங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்தவன் நிரூபிச்சுட்டானே. அவரை காப்பாத்த வழியே இல்லையா? அவர் இங்க வரவே மாட்டாரா? நான் அவரை பார்க்கணும் பாட்டி. பாட்டி, நான் அவரை பார்க்கணும் பாட்டி. என்ன அவர்கிட்ட கூட்டு போங்க.
முருகா, நான் அவரை பார்க்கணும். என்ன உடனே அவர்கிட்ட கூட்டிட்டு போ. பாட்டி. என்னம்மா? அம்மா என்னங்கம்மாச்சு? என்னடா? பாட்டி. போடா, டாக்டர் கூட்டிட்டு வாடா. அம்மா. என் பேத்தி வலியால துடிக்கிறாளே. அம்மா, பொறுத்துக்கம்மா. பாட்டி. கடவுளே, அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும். ஆண்டவா. அம்மா இருங்கம்மா, நான் போய் டாக்டரை கூட்டு வந்துடுறேன். பாட்டி, அம்மாவை பத்திரம் பாத்துக்கங்க, நான் போய் டாக்டரை கூட்டு வந்துடுறேன். போடா. வேண்டாம். என்ன அவர்கிட்ட அம்மாடி, கூட்டிட்டு போ. இந்த பாரு, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அம்மாடி, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாதும்மா. அம்மா, உன்னை கையெழுத்து பாட்டி. பொறுத்துக்கம்மா. என்ன அவர்கிட்ட கடவுளே, கூட்டிட்டு போங்க, நீதான் பாட்டி. இந்த பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆக்கணும். அம்மாடி. ஐயா 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 கணக்குப்பிள்ளை, என்ன இப்படி பதட்டமா ஓடி வரீங்க? என்னாச்சு? நாம மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். என்னையா சொல்ற? விவரமா சொல்லு. அந்த சுந்தரேசன் இல்லைங்க, அவன் நம்ம ராணியம்மாவை உசுரோட கொளுத்துறதுக்கு முயற்சி பண்றானுங்க. என்ன அதெல்லாம் என்னமா உளறிட்டு இருக்க? அந்த சுந்தரேசன் நம்ம ராணியம்மா தங்கி இருக்கிற தோட்டத்தை விட்ட அப்படியே கொளுத்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. முதல்ல நீங்க சரி, சரி, நான் ராணியம்மா போய் பார்க்கறேன், நீ கவலைப்படாத. அம்மா அம்மா வேணும் காணுமே. ஐயோ. அம்மா, பாட்டி. பொறுத்துக்கம்மா. ரொம்ப வலிக்குது பாட்டி. வலிக்குதா? பொறுத்துக்க. அம்மாடி, ஐயோ, நான் என்ன செய்வேன்? இன்னும் காணுமே. இரு, வரேன். ராணி, அம்மா, அம்மாடி, கடவுளை நினைச்சுக்கோ. ரொம்ப வலிக்குது அம்மா. ராணி, கொஞ்சம். ஐயோ ஐயோ, டாக்டர் வேற என்ன வரலையே, நான் என்ன செய்வேன்? நீ கொடுத்துக்கம்மா. கத்தாது, இப்படி கத்தக்கூடாதும்மா. டேய், யாரா அந்த வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது? டேய் டேய் டேய், யாரா நீ? ஐயோ, எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க. ஐயோ, நெருப்பு வைக்கிறான், ஓடியாங்க. அம்மா, டேய், புடிங்க புடிங்க அவனை. அம்மா, அம்மாடி, அம்மாடி, ராணி, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. பொறுத்துக்கோ. அம்மா, பொறுத்துக்கோ. கடவுளே, என் பிள்ளைய எப்படி துடிக்க வைக்கிறியே? பாட்டி, ராணிமா, பாட்டி. ஏய், முருகா, குழந்தை பிறந்துச்சுடா, பொன் குழந்தை. நம்ம வீட்டுக்கு யாரோ நெருப்பு வச்சுட்டாங்க. வீடெல்லாம் பத்தி எரியுது. நீங்க குழந்தைக்கு ஐயோ, நான் பத்திரமா குழந்தைய போங்க. எடுத்துட்டு நான் போறேன். ராணியம்மா கூட்டு சீக்கிரம் வரேன். ராணியை கூட்டு ராணிமா, வந்துடுறா. ராணிமா, ராணிமா, அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, நெருப்பு எரியுதுமா. அம்மா, வீடெல்லாம் பத்தி யாராவது எரியுது. காப்பாத்துங்க. அம்மா அம்மா அம்மா, ராணிமா எந்திரிங்கம்மா. அம்மா, ஐயோ, யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ, ராணியம்மா வந்து காப்பாத்துங்களே. நெருப்பு எரியுது. ஐயோ, அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா, ஐயோ, யாராவது வாங்களே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, கடவுளே. ஐயோ, ராணி, என் பேத்தியை யாராவது வந்து காப்பாத்துங்களே. அம்மா, ராணியம்மா, அம்மா, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க. அம்மா அம்மா, சோமையம்மா, அம்மா, சோமையா குழந்தை. அம்மா 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 அம்மா, என் குழந்தைங்கம்மா.